Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the origin of language. இது PGTRB ல யூனிட் 9 history of the English language அப்படிங்கிற பேப்பரோட ஃபர்ஸ்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். ஒரு லாங்குவேஜோட ஆரம்பம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு மொழி வந்து எப்படி வந்து அது ஆரம்பித்தது, எப்படி வந்து மனுஷன் பேச ஆரம்பிச்சான், இதை பற்றி படிக்கிறது தான் அந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கான சோர்ஸ் வந்து எஃப்டி வுட்டோட ரெஃபரன்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. எஃப்டி வுட்டோட அன் அவுட்லைன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த புக்கில் இருந்து தான் இந்த சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் டு ரியலைஸ் இஸ் தட் லாங்குவேஜ் இஸ் primarily something that is spoken, not written. எடுத்தோன்னே என்ன சொல்றாரு ஆத்தர் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன ரியலைஸ் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் திங் ஒரு லாங்குவேஜை பத்தி படிக்கிறப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது பிரைமரிலி பேசிக்கலி அதோட முதல் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா ஸ்போக்கன் தான், ரிட்டன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆரம்ப கால ஆதி மனுஷங்களாம் எதுக்காக பேசினாங்க? கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான். அவங்க நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு புரியறதுக்காகத்தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ரிட்டன்ங்கிறது பின்னாடி வந்ததுதான். மனுஷன் எதுக்காக லாங்குவேஜை கண்டுபிடிச்சான்? கம்யூனிகேட் பண்றதுக்காக. பேசுறது தான் முதல்ல இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது. Only means we have of knowing the kind of language used by our forefathers is by studying such contemporary written documents as have survived, and in the future too the same method will be employed to investigate the language of each and every age, though they will have an additional convenience in the invention of social media. அடுத்ததா என்ன சொல்றாரு ஆத்தர் அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து அப்புறம் ரிட்டன் லாங்குவேஜ் வந்தது அப்படின்னு சொன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப தெரிய ஆரம்பிக்குது? இப்ப நம்மளோட ஃபாதர்ஸ், நம்மளோட முன்னோர்கள், பெரிய பெரிய அரசர்களா இருக்கலாம், பெரிய இப்போ ஜூலியஸ் சீசர், கிங் ஆல்ஃபிரட் மாதிரி அவங்க முற்காலத்துல வாழ்ந்தவங்க, நம்ம கண்ட்ரிலையும் முற்காலத்துல வாழ்ந்தவங்க, இவங்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா எதை தேடி போறோம்? ரிட்டன் டாக்குமெண்ட்ஸை தேடி தான் போறோம். அப்போ ரிட்டனா ஒரு விஷயம் எழுதி வச்சாதான் அது என்னவா இருந்தது? சேவ் ஆச்சு. அதை தான் வந்து பிற்காலத்துல வந்தவங்க படிச்சாங்க. முன்னாடி இருந்தவங்க எப்படி பேசினாங்கிறத நம்ம இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா தான் நம்ம ஃபோர்ஃபாதர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, நமக்கு பின்னாடி வரப்போறவங்களும் நம்மளை பத்திய தகவல்கள் எழுதிய அந்த புத்தக குறிப்பேடுகள் இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் மூலமா தான் நம்மளை பத்தியும் அதிகமா தெரிஞ்சுக்க போறாங்க. மேபி இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா வேற இன்வென்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு பெரிய அளவுல நம்மளை பத்திய புரிதல்களை தெளிவா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. Now because of this necessity of relying on written documents, written documentary records occupy so large a place in our daily lives, there has grown up a tendency to think of language in terms of the written or printed word. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நெசசிட்டி வந்துருச்சு. என்ன நெசசிட்டி வந்திருக்கு? ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மேலதான் நிறைய வந்து ஒரு நம்பிக்கை வருது. சும்மா ஸ்போக்கன் லாங்குவேஜோட நம்பிக்கை அப்படிங்கிறது ரிட்டனா நம்மளே எந்த ஒரு விஷயமும் செய்யறதுனாலும் ஓரலா வாக்கு நம்பியெல்லாம் யாரும் இன்னைக்கு எதுவும் செய்யறது இல்ல. ரிட்டனான ஒரு விஷயத்தை நம்பிதான் எல்லாரும் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிடிச்சிருக்கு. பட் பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் ஆர் ஒன்லி சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் ஸ்பீச். ஆனாலும் பிரிண்டிங்கா இருக்கட்டும், பிரிண்ட்ல ஏறுற விஷயமா இருக்கட்டும், எழுத்து மூலமா வர்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீச்சுக்கு சப்ஸ்டிடியூட் தான். நம்ம பேசுற மொழிக்கு செகண்டரி தான் எழுதுறதோ பிரிண்ட்ல நம்ம பார்க்குற விஷயங்களோ. அப்போ ஒரு லாங்குவேஜோட பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பேசுறது தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்போ பேசுறது தான் ஒரு லாங்குவேஜோட முக்கியம். இன் இட்ஸ் பிரைமரி சென்ஸ் லாங்குவேஜ் as the term implies is oral. வாய் வழியா பேசுறது தான்
முதல் முக்கியத்துவம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசுறதுல தான் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லி இந்த டாபிக்கை ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இந்த செகண்ட் பிளேஸ் அடுத்து என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதை சொல்றாரு, லாங்குவேஜ் வந்து பேசுறதுக்கு தான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? செகண்ட்லி வி மஸ்ட் ரியலைஸ் தட் லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி நாட் ஸ்டாட்டிக். இதுதான் செகண்டா அவர் எம்பசைஸ் பண்ற பாயிண்ட். அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிறது எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தான் இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்காதுங்கிறார். அதாவது மாற்றத்திலேயே தான் இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். லாங்குவேஜ் நிலையானதாக கிடையாது. மொழிங்கிறது நிலையானது இல்லை, மாற்றத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் எவல்யூஷனரி நாட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றாரு. சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்லி கோயிங் ஆன். லாங்குவேஜில் என்ன நடந்துட்டு இருக்கு? சேஞ்ச் நடந்துட்டே இருக்கும். இஃப் வி லுக் அட் அ பேசேஜ் ஃப்ரம் சாசர் அண்ட் கம்பேர் இட் வித் த இங்கிலீஷ் தட் இஸ் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் டுடே, it is obvious that the language has altered considerably in the intervening 500 years or more. And if we go further back to the Anglo-Saxon period, we find an even greater difference. அவர் என்ன சொல்றாரு? சாசரோட காலத்துல இருந்த இங்கிலீஷ்க்கும் இன்னைக்கு இருக்க இங்கிலீஷ்க்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். நான் கூட உங்களுக்கு ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் நடத்திட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாசரோட லாங்குவேஜ்ல ஒரு 4-5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ்ல போட ஆரம்பிச்சிருப்பேன். சாசரே எழுதின ஸ்டைல்ல இங்கிலீஷ் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ அதையே மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து அதை இது பண்ணி உருவாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்மளுக்கு படிச்சா ஓரளவுக்கு புரியுது. ஸோ அந்த பழைய இங்கிலீஷ் என்ன பண்ண முடியல, நம்மளால வந்து புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்பெல்லிங்கே வந்து எல்லா ஸ்பெல்லிங்கும் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்லி கோயிங் ஆன். அப்போ அந்த 500 இயர்ஸ்ல மிடில் இங்கிலீஷ், சாசரோட லாங்குவேஜ் என்ன சொல்றோம்? மிடில் இங்கிலீஷ்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பேசுறது மாடர்ன் இங்கிலீஷ். ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இருந்தது ஓல்டு இங்கிலீஷ். ஸோ அவர் சொல்றாரு ஓல்டு இங்கிலீஷ்க்கும் மிடில் இங்கிலீஷ்க்கும், ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல பேசின இங்கிலீஷ்க்கும் சாசர் பீரியட்ல பேசின இங்கிலீஷ்க்குமே நிறைய வேறுபாடுகள். அதே மாதிரி சாசர் பீரியட்ல பேசின இங்கிலீஷ்க்கும் இன்னைக்கு பேசுற இங்கிலீஷ்க்கும் நிறையவே வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி நாட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது தெரியுது. பட் இட் இஸ் பிலீவ்ட் வித் தி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் த லாங்குவேஜ் இட் has now become more or less set and fixed so that English, the French or the German of today will be the English, the French or the German of 2 centuries hence, except that new words will be added to express new ideas and new inventions. ஆனா இன்னைக்கு வந்து மொழியியல் வல்லுநர்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சவங்களாம் என்ன நம்புறாங்க? இன்னமேட்டு இப்படியெல்லாம் மாற்றம் நடக்காது. ஏன்னா there is a set of rules and regulations. எல்லா லாங்குவேஜும் என்ன பண்ணிட்டாங்க? கிராமரை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்களோட லாங்குவேஜுக்கு. ஸோ தட் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் இவால்விங். அது வந்து மாற்றத்திற்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கிறத தடுக்கிறதுக்காக they have given some set of rules and regulations. அப்போ அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் 200 இயர்ஸ் இன்னைக்கு பேசுகிற ஃப்ரெஞ்சு தான் அவங்க பேச போகிறாங்க, இன்னைக்கு பேசுகிற ஜெர்மன் தான் பேச போகிறாங்க, இன்னைக்கு பேசுகிற இங்கிலீஷ் தான் 200 இயர்ஸ்க்கு அப்புறமும் உள்ள மக்கள் பேச போகிறாங்க நம்புறாங்க. அதுக்கு நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா திஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரூத். ஆனால் இது உண்மை கிடையாது. Certainly there are agencies at work which will make change less easy than it has been in the past, but there are also others that will facilitate. அவர் என்ன சொல்றாருன்னா அஃப்கோர்ஸ் முந்தி மாதிரி வேகமா சேஞ்சஸ் நடக்காது, ரொம்ப அப்ரப்ட் சேஞ்சஸ் வேணா இல்லாம போகலாம். ஆனா கண்டிப்பா லாங்குவேஜோட குணமே மாறுற குணம் தான். அது இவால்வ் ஆகாம இருக்காது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்காம இருக்கவே இருக்காது. அதனால கண்டிப்பா பழைய ஸ்பீட்ல வேணா மாறாம இருக்கலாம், ஆனா அது கொஞ்சம் டைம் எடுத்து கூட மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தட் சேஞ்ச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். சேஞ்ச் வந்து போயிட்டே தான் இருக்குது. இன் ப்ரொனன்சியேஷன், இன் கிராமர் அண்ட் இன் த ஆக்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் அட்டாச்ட் டு வேர்ட்ஸ், எனிஒன் ஹூ ஹஸ் ரீச்ட் மிடில் ஏஜ் கேன் ப்ரூவ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு காலகட்டத்திலையும் எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு மனுஷன்ட்ட அவர் சின்ன வயசுல பேசின லாங்குவேஜுக்கும் இன்னைக்கு பேசுற லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அவர் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்போ இந்த ஃபிக்ஸட் ரூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்றவருக்கு அந்த லாங்குவேஜில் இருக்க சேஞ்சை வந்து அவரால் ரியலைஸ் பண்ண முடியும். அப்போ எதுலாம் சேஞ்ச் வரும்னு சொல்றாரு? கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வருமா, விச் வர் லுக்ட் அப்பான் அஸ் பார்பரிசம்ஸ் அண்ட் டிஸ்டிங்க்ட்லி பேட் இங்கிலீஷ் இன் ஸ்கூல் டேஸ் ஆர் நவ் டாலரேட்டட். அப்போ இந்த மிடில் ஏஜ்ட் மேனை கேட்டால் அவர் என்ன சொல்வாராம்? கிராமட்டிக்கல் எர்ரர்ஸ், கிராமட்டிக்கல்ல தப்பான விஷயங்கள்னு அவர் சின்ன வயசுல படிச்சது இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா, இதெல்லாம் இப்படி எழுதிக்கலாம், இப்படியெல்லாம் போய்க்கலாம்
படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு சேஞ்சை வந்து அவர் ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்மளுக்கே தெரியும். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷோட அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சிஸ்டம்ல, லேப்டாப்ல எதுல நம்ம ஒர்க் பண்ணாலும் அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த ஸ்பெல்லிங் வரப்போ அதுதான் கரெக்ட்னு அதை காமிக்கும். அப்போ கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கொஞ்சம் காலப்போக்கில் நம்ம என்ன ஆயிடுவோம், அந்த ஸ்பெல்லிங்க்கு யூஸ்ட் ஆயிடுவோம். ஓகே. Spellings are creeping in while partly from what might be termed natural causes, partly because of American ஒரு சில நேச்சுரல் காசஸ் இயற்கையான காரணங்கள்னாலும் அது நடைபெறலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸர்டட் த்ரூ த சினிமா அண்ட் டெலிவிஷன். நம்மளுக்கு தெரியும் கம்ப்யூட்டர், அவரோட பீரியட்ல கம்ப்யூட்டர் அதிகம் இல்லாதனால எஃப்டி வுட் அதை பத்தி சொல்லலை. அவர் சினிமானாலையும் டெலிவிஷன்னாலையும் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வந்துருச்சு, இங்கிலாந்துக்குள்ள வந்துருச்சு. அதனால பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து மாறுது அப்படின்னு சொல்றாரு. And partly through the attempts of the BBC to establish a correct standard for its announcers, the pronunciation of a number of words is in process of modification. BBC வந்து தன்னோட இவங்களுக்காக அவங்க நியூஸ்ல பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன பண்ணுமா, நிறைய ஸ்டாண்டர்டான ப்ரொனன்சியேஷனுக்காக அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருதான். இந்த எல்லாத்தினாலையும் ஸ்பெல்லிங் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்க்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஆத்தர் சொல்லிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன சொன்னாரு, லாங்குவேஜோட முக்கியமான நோக்கம் பேசுறது தான், எழுத்து கிடையாதுன்னு சொன்னாரு. செகண்ட் என்ன சொன்னாரு, லாங்குவேஜ் இஸ் கண்டினியூஸ்லி இவால்விங், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் அப்படின்னு இந்த செகண்ட் பிளேஸ் சொல்லிட்டாரு. எகெயின் இந்த தேர்ட் பிளேஸ் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாரு. இந்த தேர்ட் பிளேஸ் இட் ஷுட் பி ரியலைஸ் தட் ஸ்பீச் ஆர் லாங்குவேஜ் இஸ் த டிஸ்டிங்விஷிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேன், அஸ் சச் இஸ் த ஒன் ஆஃப் த சீஃப் அட்ரிபியூட்ஸ் விச் டிஃபரன்ஷியேட் ஹிம் ஃப்ரம் த அதர் அனிமல் ஸ்பீஷிஸ். அவர் என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கே உண்டான குணம் தான் ஸ்பீச் அப்படிங்கிறது. அப்படி எந்த மிருகமும் வந்து பேசுறதே கிடையாது. ஸோ மனுஷனுக்கே ஒரு தனித்துவமான குணம் தான் இது, ஒரு டிஸ்டிங்விஷ் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா ஒரு தனித்துவமான குணம் தான் ஸ்பீச். ஓகே. எவ்ரி ட்ரைப் ஆர் ரேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்பீக் அ லாங்குவேஜ் ஆஃப் சம் கைண்ட். ஒரு ட்ரைபா கூட இருக்கலாம், மலையில வாழ்றவங்களா இருக்கலாம், ஒரு கூட்டமா இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஆனா அனிமல்ஸ் என்ன பண்ணுது, தே டு நாட் ஸ்பீக். அனிமல்ஸ் வந்து பேசுறது கிடையாது. இன்ஸ்டெட் அவங்க அது என்ன பண்ணுது, தே மேக் கேரக்டரிஸ்டிக் noises, some just spontaneous and apparently meaningless, others expressive in a rather crude way of instincts such as fear, anger, sex, joy, etc. So animals வந்து பேசுறது கிடையாது. Instead they make sounds, noises தான் கிரியேட் பண்ணும். கோவமா இருந்தா ஒரு மாதிரி, நம்ம டாக்ஸ்ல பார்த்துருப்போம், கோவமா இருந்தா அது குலைக்கிறது. இதே நீங்க டாக்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அது செல்லமா இருந்தா அது எப்படி வந்து சவுண்ட் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த நாய்ஸஸ் வேரி, வித்தியாசமா சவுண்ட்ஸ் வேணா கொடுக்கலாமே ஒழிஞ்சு இட் டசன்ட் ஸ்பீக். அப்போ பேசுறது அப்படிங்கிறது மனுஷனுக்கே உரிய ஒரு குணம். ஆனா ப்ரொஃபசர் லாயிட் ஜேம்ஸ்னு ஒருத்தர் வந்து இது விஷயமா ஆராய்ச்சி பண்றாரு. அப்போ he finds out that all animals have all the necessary, many animals have all the necessary speech organs. அதாவது மனுஷன்ட்ட இருக்க மாதிரியே தேவையான ஸ்பீச் ஆர்கன்ஸ் எல்லாமே அனிமல்ஸ்டையும் இருக்கான், அட்லீஸ்ட் in embryo, and they had that had they shown any aptitude to use them in the same way that primitive man did, they would probably have developed in a similar direction. அதுவும் எப்படி ஆதி மனிதன் வந்து ட்ரை பண்ணி பேச ஆரம்பிச்சானோ அது மாதிரி ட்ரை பண்ணா மிருகங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கும். ஆனா மிருகங்கள் பேசல. ஸோ வை த அனிமல்ஸ் டோன்ட் இவால்வ் இஸ் த கொஸ்டின். ஏன் வந்து அனிமல்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணல, பேசல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. அப்புறம் அதுக்கான ஆன்சரையும் அவங்க சொல்றாங்க. த ஆன்சர் இஸ் ப்ராபப்ளி டு பி ஃபவுண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ இது வந்து பேச்சை பொறுத்த, ஸ்பீச் ஆர்கன்ஸை பொறுத்த விஷயம் கிடையாது, இது மைண்டை பொறுத்த விஷயம். மைண்ட் வந்து மனுஷனுக்கு தான் டெவலப் ஆயிருக்கு, அதனாலதான் அவனால பேச முடிஞ்சிச்சுன்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. The species which develop mind and personality also develop speech. அப்போ மைண்ட், பர்சனாலிட்டி எல்லாம் டெவலப், 6 அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் டெவலப் ஆனதுனாலதான் மனுஷன் பேசினா, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பேசல. Sir G. Eliot Smith was almost certainly correct when he maintained that the discovery of speech marked the beginning of man. இது ஒரு கொஸ்டின் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்க.
ஸோ ஒரு கிரிட்டிக் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு வந்து, பேசுறது தான் மனுஷனோட ஆரம்ப நிலைன்னு எடுத்துக்கலாம். பேச ஆரம்பிச்சோன தான் மனுஷன் வந்து முழுசா அந்த பரிமாணத்த அடையிறான். மனிதன்ற பரிமாணத்த. ஸோ அந்த டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் தான் பிகினிங் ஆஃப் மேன் அப்படின்னு யார் சொல்றா பாருங்க, சர் ஜி எலியட் ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஓகே, ப்ராபப்ளி எ லிங்குவிஸ்டிக். வாட் ப்ரிசைஸ்லி வாஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் ஃபேக்கல்டி இஸ் ஸ்டில் அ மேட்டர் ஆஃப் டிஸ்பியூட் and many learned treatises have been written on the subject without any great measure of agreement being reached. இப்போ origin of this faculty, அதாவது பேசுற இந்த திறமையோட ஆரம்ப காலத்தை பத்தி நிறைய பேர் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எப்படி மனுஷன் பேச ஆரம்பிச்சிருப்பான்னு யோசிக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில மனுஷன் முத பேச ஆரம்பிச்சான், எப்படி வந்து அவனோட முதல்ல பேச்சு இருந்திருக்கும், எப்படி பேசியிருப்பான், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுல 4 தியரிஸ் வருதாம். At present 4 chief theories hold the field. அதுவும் நமக்கு தெரியும். எத்தனை தியரிஸ் இருக்கு இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச்லன்னு சொன்னா 4 தியரிஸ். அதெல்லாம் என்ன அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது இதுல ஃபர்ஸ்ட் தியரி. ஃபர்ஸ்ட் தியரியோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்குவோம். நம்ம செகண்ட் கிளாஸ்ல பாக்கி இருக்க 3 தியரி, அதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு குவிஸ், இது எல்லாம் செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பவ் வவ் தியரி. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. பவ் வவ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த சவுண்ட் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாய் குலைக்கிற சத்தத்தை தான் ரிசம்பிள் பண்ணுது. ஒரு அனாமட்டோபியா வேர்ட் மாதிரி இருக்கு. பவ் வவ் தியரி, இந்த தியரி பேரு. திஸ் ஹோல்ட்ஸ் தட் த earlier speech was produced by man's attempting to imitate some characteristic sound of the creature or the object to which he was referring. அப்போ இந்த தியரி ஏன் இந்த பேர் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆரம்பத்துல மனுஷன் எப்படி பேசினா அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாயை பார்த்தான் அப்படின்னா நாயின்னு அதை சொல்ல தெரியல, இன்ஸ்டெட் அவன் என்ன சொல்லுவான், பவ் வவ் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்குமே குழந்தைங்க கிட்ட நம்ம அப்படிதான் சொல்லி பேசுவோம் இல்லைங்களா, மியோ பாரு அப்படின்னு சொல்லுவோம். பூனையை வந்து அப்படியே அதோட சத்தத்தை காமிச்சு சொல்லுவோம். ஸோ அப்படிதான் வந்து ஆதி மனுஷன் பேச ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பவ் வவ் தியரி இது பேரு. பை வே ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் த எக்ஸ்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் தியரி பாயிண்ட் அவுட் தட் இட் லெஃப்ட் டு இட்செல்ஃப் த யங் சைல்ட் அடாப்ட்ஸ் a similar method of expression and in that all probability and in so many other of his habits he is only reproducing the behavior of his adult ancestors many thousands of years ago. So ஒரு குழந்தைய கொஞ்சம் விட்டா அது அப்படித்தானே பேசும். ஒரு நாய் கத்துற சத்தத்தை வச்சுதான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஒரு பூனை கத்துற சத்தம், ஒரு காக்கா கத்துற சத்தம், நம்மளை சுத்தி இருக்க பெட் அனிமல்ஸ்ல டொமஸ்டிக் அனிமல்ஸோட சத்தத்தை வச்சுதான் அந்த குழந்தை என்ன பண்ணிக்கும், ஒரு சில விஷயங்களை வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்படிதான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ், நம்ம மூதாதையர்கள் ஆரம்ப கால நிலையில பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் தியரி. ஃபார் ஹிம் the thing that distinguishes a dog from any of the other animals he sees is its bark. அப்போ ஒரு குழந்தைக்கோ இல்ல அந்த ஒரு ஆதி மனுஷனுக்கோ எதை வச்சு டாக் மத்த அனிமல் இருந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுவான், அதோட சத்தத்தை வச்சு. இட் இஸ் த அனிமல் தட் சேஸ் பவ் வவ் அண்ட் so very soon he begins to call it a bow wow. ஸோ அந்த அனிமல் தான் பவ் வவ் அப்படின்னு சொல்லுது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அதை எப்படி கூப்பிட ஆரம்பிக்கிறான், பவ் வவ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப மத்தவங்க கிட்ட சொல்றப்ப பவ் வவ் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்த சொல்ல வைக்க ட்ரை பண்றான். அப்போ திஸ் இஸ் ஹவு இந்த தியரி வந்து ஒரு சத்தத்தை வச்சு, ஓகே, ஒரு சவுண்டை வச்சு இமிட்டேட் பண்ணி தான் லாங்குவேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்றதுதான் பவ் வவ் தியரி. அதுதான் பேசிக். ஓகே, அதாவது இமிட்டேட்டிவ் டெண்டன்சி. பவ் வவ் தியரியில முக்கியமான விஷயம் என்னது, இமிட்டேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் சவுண்ட். சம் தியரிஸ்ட் would have us believe is to be found in the beginnings of language and certainly some words whose roots seem to go back to very ancient times would support such an assumption. In a word like snake for example we can hear the hissing sound. அது மாதிரி தான் வந்து ஒரு வார்த்தைகளை வச்சே நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேணா மருவி வந்திருக்கும். ஆனா இப்போ ஸ்னேக்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறீங்க. ஸ்னேக் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி பார்த்தா ஸ்னேக் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்னேக்கோட ஹிஸ்ஸிங் சவுண்டை வச்சுதான் ஆரம்பிக்குது. ஸ்னேக்ஸ் எப்படி சத்தம் கொடுக்குமோ அந்த சத்தத்தை ஒட்டி தான் அந்த வேர்டே ஆரம்பிக்குது.
ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பவ் தியரியோட சேர்ந்ததா சொல்றாங்க. வி கேன் ஹியர் த ஹிஸ்ஸிங் சவுண்ட். அப்போ ஸ்னேக்னு சொல்றப்போ அந்த பிகினிங்ல என்ன இருக்கு? வி ஹியர் த ஹிஸ்ஸிங் சவுண்ட் வென் வி சே ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் ஸ்னேக். வி ஹியர் த ஹிஸ்ஸிங் சவுண்ட். இந்த ஸ்னேக்கோட சத்தத்தை தான் ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்னேக் அப்படின்னு சொல்றப்ப ஹிஸ்ஸிங் சவுண்ட் நம்மளுக்கு கேட்குது. அதே மாதிரி in wind, there is an imitation of the whistling of the gust among the tree tops, while in near every one of the ancient European languages, the word for water has a liquid sound in it. அதே மாதிரி தான் wind அப்படின்னு சொல்றப்போ அந்த ட்ரீ டாப்ஸ்ல இருக்கிறப்போ ஒரு விஸ்லிங் சவுண்டு கேட்குமா, அந்த சவுண்டு வந்து இந்த விண்டுன்ற சவுண்ட்ல கேட்குது அப்படிங்கிறாரு அப்படின்னு அந்த மொழியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அடுத்ததான் எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜஸ், அவர் பொதுவாக யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசுறவர்னால அவர் அப்படி சொல்றாரு. எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜஸ்லயும் வாட்டர் அப்படிங்கிற இந்த வாட்டர்னா நமக்கு தெரியும் நீர் இல்லையா, வாட்டர் ஹாஸ் அ லிக்விட் சவுண்ட் இன் இட். வாட்டர்ன்ற வார்த்தையில ஒரு நீர்த்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ எல்லா வார்த்தைகளுமே வந்து எப்படின்னா இமிட்டேஷன்ல ஆரம்பத்துல இமிட்டேட்டிவா ஆரம்பிச்சு காலப்போக்கில் மருவி இப்படி வந்திருக்கும். ஆனாலும் அது அந்த பழைய வார்த்தையோட ரிலேட் பண்ணி சொல்றப்போ நம்மளுக்கு அந்த ஏதோ ஒரு ஃபீல் அப்படி ஹிஸ், ஸ்னேக், விண்ட் அப்படின்லாம் சொல்றப்போ என்ன நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகுது அப்படிங்கிறார். ஓகே, these are only 3 examples. 3 examples தான் அவர் சொல்லியிருக்கிறாராம். பட் அதர்ஸ் could be found. நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் உண்டுன்னு சொல்றாரு. And it is recognized fact that in many words of more recent coinage, especially those which denote sounds of one another kind, example wail, whistle, babble, the onomatopoeic element, the onomatopoeic element has played a conspicuous part. ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெயிலிங் சவுண்ட், ஓகே, விஸ்லிங்ன்றதும் விசில் சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பேபிள், கிகிள், அப்புறம் பீஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க. பீஸோட அந்த சத்தத்தை வந்து பஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் பத்தி சொல்றப்ப எல்லாம் என்ன மாதிரி அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு இமிட்டேட் பண்ற மாதிரியே இருக்குமா. ஓகே, the cock crows, the crow caws அப்படின்னு நான் சொல்லுவோம். இந்த க்ரோவோட சவுண்டு பேர் என்னது? காஸ். காக்கான்னு கத்துறதுனால the crow caws அப்படின்பாங்க. அதே மாதிரி cock crows அப்படின்பாங்க. காக்குனா சேவல், சேவலோட சத்தத்தை க்ரோயிங்னு சொல்லுவாங்க. எனக்கு குரக்கோன்னு சொல்லுது இல்லையா, அதனால க்ரோயிங். அப்போ ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அனோமட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்களே, அனோமட்டோபியான்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் இல்லையா, அதோட ரிலேட் ஆகி வருது. அப்போ ஒரு சவுண்டை கேட்டு தான் ஆரம்பத்துல ஆதி மனுஷன் வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிச்சான், சொல்ல ஆரம்பிச்சான். சவுண்டை இமிட்டேட் பண்ணி தான் அது அப்படியே மருவி லாங்குவேஜ் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. இந்த தியரிக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the bow-wow theory. ஓகே, சவுண்டை இமிட்டேட் பண்ணி தான் பேச ஆரம்பிச்சான் மனுஷன் சொல்றதுதான் the bow-wow theory. Hope you understood and like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching. Second part remaining part quiz இருக்கு. So do watch it.